அது பேலிஸ்டிக் மிசைல் 2000 கிலோமீட்டர் 3000 கிலோமீட்டர், நம்ம அக்னி வந்து 5000 கிலோமீட்டர் போகும். அதனால் எங்கேயுமே இல்லையா டைரெக்டாக குறிப்பாக ப்ரிசிஷனாக அடிக்க முடியுமே. பக்கத்தில் இருக்கக்கூடிய நாடு என்னுடைய நாட்டினுடைய ஒட்டுமொத்த பாதுகாப்புக்கு அச்சுறுத்தலாக இருந்தால் அந்த நாட்டை காலி பண்ணு. யார் டான்ன்றது பிரச்சனையாக இருக்குது. யார் அதான் இவங்களுடைய வர்த்தக போட்டியில், இவங்களுடைய ட்ரேடு வாரில் அழிகிறது மக்கள். இதுக்கு எல்லாத்துக்குமே டான் வந்து அமெரிக்கா மட்டும். ஆமாம், இது எல்லா நாடுகள்லையும் புகுந்து அவங்களுடைய ரிசோர்ஸை கொள்ளடிக்கிறாங்க. இந்த சினமான உண்மையா? அது உண்மை. இந்த இஸ்ரேல் பாலஸ்தீனத்தின் வார ஒற்றே நாள் நிறுத்த முடியும் அந்த மக்களுக்கு. வணக்கம் நேயர்களே, இன்று நம்மோடு சிறப்பு விருந்தினராக கலந்து கொள்ள இருப்பவர் முன்னாள் குடியரசுத் தலைவர் அப்துல் கலாம் அவருடைய பிஏ. ஐயா வணக்கம். வணக்கம். எப்படி இருக்கீங்க? நீண்ட நாள் ஆச்சு. இஸ்ரேல் ஈரானுடைய போர் பதற்றம் வந்து நடைபெற்று தொடர்ந்து மிகப்பெரிய அளவில் 2 பேரும் மாறி மாறி தாக்குதல் செய்கிறாங்க. இது என்ன மாதிரியான அழிவை உருவாக்கும் இஸ்ரேலுக்கும் ஈரானுக்கும்? இது வந்து ஒரு பெரிய லாங் ஸ்டாண்டிங் கான்ஃப்ளிக்ட். 1948 யூஎன் ரெசல்யூஷன் படி வந்து பாலஸ்தீன் ஸ்டேட்டை 2ஆக பிரித்து ஜூயிஸுக்கு ஒரு பகுதியும் பாலஸ்தீனுக்கு ஒரு பகுதியாக பிரித்தாங்க ரெசல்யூஷனில். இப்போ அதை வந்து இன்னைக்கு வரைக்கும் அந்த ரெசல்யூஷன் பாலஸ்தீன மக்களுக்கு நடக்கவே இல்லை. நீங்கள் பார்த்தீங்கன்னா அந்த மேப் பார்த்தீங்க அப்படின்னா ஒட்டுமொத்த பாலஸ்தீன் இப்படி இருக்கும் ஒட்டுமொத்த பாலஸ்தீன். ஓகே. இதில் பாதி வந்து ஜூயிஸ் ஸ்டேட்டும் பாதி வந்து பாலஸ்தீன் மக்களுக்கும் பிரித்தது. இன்றைக்கி 1948 பிரித்தது. அந்த ரெசல்யூஷன் இன்றைக்கி வரைக்கும் பாலஸ்தீன மக்களுக்கு ஒரு ஸ்டேட்டாக ஆகலை. அப்போ என்னாச்சு, 1948 இஸ்ரேல் வார், அவங்க வந்து அவங்களுக்கு பிரிக்கப்பட்ட பகுதியை அவங்க வந்து கண்ட்ரோல் எடுத்துக்கிற போகும்போது அரப் கண்ட்ரிஸ் எல்லாம் வந்து அதுக்கு அகென்ஸ்டாக இருந்தாங்க. இஸ்ரேல் வந்து இப்போது ஈரானை தாக்கியிருக்கு. குறிப்பிட்ட பல்வேறு டார்கெட்டை எய்ம் பண்ணி அடிச்சிருக்காங்க. என்ன மாதிரியான தாக்குதல் நடைபெற்றது? அங்கே தளபதிகள் 2 பேர் இறந்ததாக சொல்கிறாங்க. ஆமாம். அணு விஞ்ஞானிகள் இறந்ததாக சொல்கிறாங்க. அணு பாதுகாப்பு செய்யப்பட்டதாக சொல்லப்பட்ட இடங்கள் அழிக்கப்பட்டதாக சொல்கிறாங்க. உங்களுடைய நிலைப்பாடு? அதாவது வந்து இஸ்ரேல் வந்து ஈரானை அடிக்கிறதுக்கு காரணம், இப்போ தாக்குதல் நடத்துகிற ஐசிஜிஆர் கமாண்ட் சேர்ந்த 2 லீடிங் கமாண்டர்ஸை காலி பண்ணி, தளபதி, துணை தளபதி, ஒரு நியூக்ளியர் சயின்டிஸ்ட் இறந்துருக்கார் அதில். அது மட்டும் இல்லாமல் ஈரானுடைய நியூக்ளியர் இன்ஸ்டலேஷன்ஸ், நியூக்ளியர் பேஸ், நியூக்ளியர் ஆர்சனல்ஸ் இருக்கக்கூடிய இடத்த வந்து தாக்குதல் பண்ணியிருக்காங்கன்னு இவங்க பண்ணியிருக்காங்க, குறிவைத்து தாக்குதல் பண்ணியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் ஈரானுடைய ஆயில் அண்ட் கேஸ் பைப் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் அதை காலி பண்ணியிருக்காங்க. இப்போ ஈரானுடைய எனர்ஜி பேக் போனை கொலாப்ஸ் பண்ணியிருக்காங்க. அப்போ இஸ்ரேல் கொலாப்ஸ் பண்ண உடனே ஈரான் வந்து திருப்பி தாக்குதல் பண்ணுறாங்க. மிசைல்ஸையும் பேலிஸ்டிக் மிசைல் வச்சு அடிக்கிறாங்க. இஸ்ரேலுடைய ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டமான க்ளோஸ் பண்ண முடியாது. அயன்டோம் வந்து தொடர்ந்து as long as you have a missile system, radar இருக்குது, அது அந்த ரேடார் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் அழிக்கப்படாத வரை அயன்டோம் வில் ஒர்க். ஓகே. ரேடாரை டார்கெட் பண்ணி அழிச்சிட்டாங்கன்னா அயன்டோம் ஒர்க் பண்ணாது. அயன்டோமும் ஸ்லிங்கு, அப்புறம் வந்து இன்னொன்று இருக்குது, 3 லேயர் ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டம் அங்கே இருக்குது. அப்போ இஸ்ரேலுக்கு மிகப்பெரிய பாதுகாப்பு கட்டமைப்பு உருவாக்கி வச்சுருக்காங்க. இருந்தும் வந்து நீங்கள் வந்து மிசைல்ஸ், அதிகமான மிசைல்ஸ் அடிக்கும் போதும் உங்களால் அதை என்கவுண்டர் பண்ண முடியாது. அப்போ ப்ராப்ளம் என்னென்னா, எல்லாமே வந்து வான்வெளி தாக்குதல், நீங்கள் வந்து மிசைல் தாக்குதல் மூலமாக நடத்தினா நீங்கள் வந்து யூ கேன் அச்சீவ் டெஸ்ட்ராயிங் த கிரிட்டிக்கல் அசட்ஸ், ஸ்ட்ராட்டஜிக் அசட், நியூக்ளியர் அசட்ஸ், எனர்ஜி அசட், இன்ஃப்ராஸ்ட்ரக்சர், இதை காலி பண்ணலாம். பட் நீங்கள் வந்து ஸ்ட்ராட்டஜிக் கண்ட்ரோல் எப்படி எடுப்பீங்க? ஓகே. கிரவுண்ட் ஃபோர்ஸ் உள்ளே போனால் தான் கண்ட்ரோல் எடுக்க முடியும். இவங்க கிரவுண்ட் ஃபோர்ஸே போகிறதுக்கு வாய்ப்பு இல்லாமல் எல்லாம் இந்த வான வேடிக்கை நடத்திக்கிட்டு உட்காந்துருக்கும் போது உங்களுக்கு வந்து இது நெவர் எண்டிங் வாராக தான் போகும். இட் will cripple the economy of both the nations, and finally sufferers will be the poor Palestinians and poor Israelis.
ஈரானுக்கு எவ்வளோ பெரிய அழிவு ஏற்பட்டிருக்கு, இஸ்ரேலுக்கு எவ்வளோ பெரிய அழிவு ஏற்பட்டிருக்கு? அழிவுகள்னு நம்ம கணக்கு அவங்க சொன்னால் தான் தெரியும். நியூக்ளியர் கேப்பபிலிட்டி, ஏகப்பட்ட நியூக்ளியர் பேஸை வந்து அடிச்சிருக்காங்க. எனர்ஜி இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் முக்கியமான பேக் போனை காலி பண்ணியிருக்காங்க. அப்போ எனர்ஜி இன்ஃப்ராஸ்ட்ரக்சரை நீங்கள் காலி பண்ணியாச்சு அப்படின்னா ஈரானுடைய பைப் சப்ளை, இப்போ இந்தியாவுக்கும் ஈரானுக்கும் பைப் சப்ளையில் நம்மளுக்கு கேஸ் வருது, ஆயில் வருது. அப்போ இதெல்லாம் வந்து அஃபெக்ட் ஆகிறப்ப ஈரானுடைய எக்கானமி கொலாப்ஸ் ஆகும். ஓகே. அப்போ அதை நோக்கி தான் அவங்க அடிக்கிறாங்க. எக்கானமியை கொலாப்ஸ் பண்ணணும். ஈரான் வந்து சுட் நாட் சப்போர்ட் ஹைதீஸ், ஏமனில் இருக்கக்கூடிய ஹைதீஸுக்கு சப்போர்ட் பண்ணக்கூடாது, ஹமாஸுக்கு சப்போர்ட் பண்ணக்கூடாது, ஒரு 3 ஹிஸ்புல்லாவுக்கு சப்போர்ட் பண்ணக்கூடாது. 3 பேர் தலைவர்களும் வந்து இஸ்ரேல் அழிச்சிருக்கு இல்லை? ஆமாம், இஸ்ரேல் 3. ஹமாஸ் வந்து காசா ஸ்ட்ரிப்பில் இருக்குது, ஹிஸ்புல்லா வந்து லெபனானில் இருக்குது, ஹைதீஸ் வந்து ஏமனில் இருக்காங்க. அப்போ இவங்க எல்லாமே வந்து இஸ்ரேலுக்கு அகைன்ஸ்டாக ஆயுதமும் பொருளாகவும் எதுவுமே கொடுக்கக்கூடாது, அந்த நிலைமையை உருவாக்கணுன்றதான் இஸ்ரேலுடைய நோக்கம். அப்போ நீ இஸ்ரேல் இவங்களுடைய நோக்கம் என்ன? நீ வந்து பாலஸ்தீனத்தை UN ரெசல்யூஷன் படியே இன்ன வரைக்கும் கொடுக்கல. நீ வந்து இல்லீகலாக நீ வந்து வெஸ்ட் பேங்க் ஆக்கிரமிப்பு பண்ணியிருக்க, இல்லீகலாக காசா ஸ்ட்ரிப்பை கையில் வச்சுருக்க, இல்லீகலாக வந்து நீ வந்து 78% ஆஃப் த லேண்டு அலாட்டட் ஃபார் பாலஸ்டீனியன் இஸ் நீ வந்து ஆக்கிரமிப்பு பண்ணியிருக்க அப்படின்றதான் குற்றச்சாட்டு. ஈரான் வந்து அணு ஆயுதங்களை உருவாக்குறாங்க, இஸ்ரேல் அதை தடுக்கிறதுக்கான ஒரு முயற்சியை தான் இந்த அணு ஆயுதம். அதாவது என்ரிச்டு யுரேனியம் வந்து இவங்க ஈரான் வந்து அதிகமாக உருவாக்கிட்டாங்க. இட் இஸ் அகெயின்ஸ்ட் த நியூக்ளியர் ஆப்ளிகேஷன். ஓகே. அந்த நியூக்ளியர் ஆப்ளிகேஷன் ட்ரீட்டி சைன்டு. என்ரிச் யுரேனியம் அதிகமாக அவங்க நியூக்ளியர் வெப்பனை உருவாக்க முடியும் ஈரானால். அப்போ நீங்கள் வந்து என்ரிச் யுரேனியத்தை அதிகமாக நீங்கள் உருவாக்கியிருக்கீங்க, இது வந்து நியூக்ளியர் ஆப்ளிகேஷனுக்கு அகைன்ஸ்டாக இருக்குது, அதனால் உங்களை நாங்கள் அடிக்கிறோம். அதான். ஆமாம், இன்டர்நேஷ்னல் அட்டாமிக் எனர்ஜி ஏஜென்சி வந்து இதை சொல்லுது. IAEA வந்து தெரிவித்ததால் இப்போ இவங்க வந்து முன்னெச்சரிக்கை நடவடிக்கை போகிறதாக்கல். நாங்கள் அப்போ அதை வந்து ஒரு சப்போர்ட்டிவ் ஆர்குமெண்ட்டாக அவங்க வச்சுக்கிறாங்க. ஓகே. ஆனால் இருந்தாலும் முன்பகை காரணம் தான் மெயின். ஆமாம், அதான் அடிப்படை பேசிக்காக என்னென்னா இவங்க வந்து ஹமாஸுக்கு, ஹிஸ்புல்லாவுக்கு, ஏமனில் இருக்கக்கூடிய ஹைதீஸ் இவங்களுக்கெல்லாம் வந்து இவங்க சப்போர்ட் பண்ணி இஸ்ரேலை அப்பப்போ தாக்கிக்கிட்டு இருக்கிறது வந்து இவங்களுக்கு எரிச்சலாக இருக்குது. ஓகே. யார்? இஸ்ரேலுக்கு எரிச்சலாக இருக்குது. இஸ்ரேல் வந்து 78% ஆஃப் த பாலஸ்தீன் லேண்டை ஆக்கிரமிப்பு பண்ணி வச்சுருக்கு. அப்போ UN எதுக்கு இருக்குது? ஓகே. யுனைடெட் நேஷன் வந்து நீ போட்ட ரெசல்யூஷனையை 48லேருந்து 2025 வரைக்கும் உன்னால் செயல்படுத்த முடியலைன்னா UN என்ன பண்ணிகிட்ருக்கீங்க? அப்போ இவங்க தாக்குதல் நீ அட்லீஸ்ட் என்ன ரெசல்யூஷன் போட்டு அதை ஏற்படுத்தி கொடுங்க. இஸ்ரேலுக்கு மிகப்பெரிய பாதுகாப்பாக இருக்கிறது அமெரிக்கா. அதனால தான் இவங்க இந்த மாதிரி ஆடுறாங்க. அதான் அமெரிக்கா தான் பேஸ். அமெரிக்காவுடைய சப்போர்ட்டில் தான் பண்ணுறாங்க. அப்போ UN வந்து அமெரிக்கா உண்மையிலேயே ட்ரம்ப் வந்து ஒரு நோபல் பீஸ் ப்ரைஸ் வாங்கணுன்னா இந்தியா பாகிஸ்தான் போரை ஒரு ஃபோன் காலில் அவர் செக்ரட்டரி ஆஃப் ஸ்டேட்டை வச்சு ஒரு ஃபோன் கால் நிறுத்தினார். அப்படியா? ஆமாம், அப்படி தானே. அவர் 14 வட்டம் சொல்லியிருக்காருங்க. அவர் அப்படி தான் சொல்கிறாங்க. அது உண்மையானு கேட்குறேன். அது உண்மை இல்லாமல் எப்படி நிற்கும்? போர் நின்றுச்சுல. ஓகே. பயம் இல்லை. போர் நின்றுச்சு. பாகிஸ்தானுக்கு பயம் இல்லை. பாகிஸ்தானுக்கு என்ன பயம்? அதான் போர் நிறுத்தியாச்சே, நின்றுச்சே. ஓகே. ட்ரம்ப் சொல்லி தானே நின்றுருக்கு. அப்போ மோடி சொல்லி எதுவும் நிற்கல. மோடி என்னது சொன்னார்? பதிலே சொல்லலையே அவருக்கு. ட்ரம்ப் 14 வட்டம் இன்டர்நேஷனல் ஃபோராவில் சொல்லிட்டு இருக்காரு. நீங்களாம் மறுத்துருக்கணும். சரிங்க சார். இப்போது அவர்களுடைய அப்போ நான் என்ன சொல்கிறேன்னா, அந்த ட்ரம்ப் வந்து அட்லீஸ்ட் இந்த பீஸ்ஃபுல்லாக கொண்டாந்து UN ரெசல்யூஷன் படி என்ன UN ரெசல்யூஷன் கொடுத்துச்சோ அந்த ரெசல்யூஷன் படி நீங்கள் அதனுடைய க்ரீன் லைன் இவங்க போட்டாங்க. 1967 வாருக்கு அடுத்து ஒரு க்ரீன் லைன் போட்டாங்க, இந்த சால்ஸ்டைஸ் அக்கார்டுன்னு போய்டதுக்கு. அப்போ அந்த க்ரீன் லைன் படியாவது நீங்கள் வந்து பாலஸ்தீனத்தினுடைய பகுதியை, டெரிட்டரியை பிரித்து இந்த போரை நிறுத்தி, இஸ்ரேலுக்கும் பாலஸ்தீனத்துக்கும் இடையில் இருக்கிற போரை நிறுத்தி அங்கே ஒரு சமாதானத்தை கொண்டு வந்து அதனுடைய ரீஹேபிலிட்டேஷனுக்கும், மக்களுடைய வாழ்க்கை ரீஹேபிலிட்டேஷனுக்கும் UN வந்து அமெரிக்கா சப்போர்ட் பண்ணிச்சுன்னா கண்டிப்பாக வந்து நோபல் பீஸ் ப்ரைஸ் வந்து ட்ரம்ப்புக்கு கிடைக்கும். இதை செய்வாரா ட்ரம்ப்பு? ட்ரம்ப் நடுவில் ஒரு விஷயத்த சொன்னார். இஸ்ரேல் வந்து ஈரானை தாக்கும் பொழுது அவர்களோட அதுக்கு முன்னதே தெரிஞ்சுக்கிட்டு அவங்க துணைப்படைகளை பாதுகாப்பு நடவடிக்கைகளில் ஈடுபட்டாங்க, அமெரிக்க இராணுவத்தெல்லாம் கால் பேக் பண்ணாங்கன்னு சொல்லி. இப்போ தெரிஞ்சே ஒரு நாடை தாக்கிறதுக்கான ஒரு விஷயத்தை வந்து ட்ரம்ப் கண்டுக்காமல் இருக்காருல்ல, அந்த கேள்வி ஒன்று. அதுதான் அங்கே தான் வந்து த டாமினேஷன் ஆஃப் ஜூயிஸ் இன் அமெரிக்கா இஸ் கிரேட்டர் தென் எனி பாலிடிக்ஸ். ஓகே. உலக போருக்கு ஒட்டுமொத்த காரணம் அமெரிக்கா. அப்போ அவர்கள் வந்து நியாயமாக நடக்கணும்னு நினச்சா அவர்கள் வந்து UN ரெசல்யூஷனை இம்ப்ளிமெண்ட் பண்ணி
அவங்க வந்து இதை வந்து நினச்சாங்கன்னா இந்த இஸ்ரேல் பாலஸ்தீனத்தின் வார ஒற்றே நாள் நிறுத்த முடியும். ஓகே, அந்த மக்களுக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு அமைதியான ஒரு சூழலை ஏற்படுத்தி தர முடியும். அந்த பகுதியில் ஒரு அமைதியை உருவாக்க முடியும். இதை மட்டும் அவர் ட்ரம்ப் செஞ்சாலே அவர் உலகத்தில் மிகப்பெரிய ஆளாக போற்றப்படுவார். ஆனால் அது செய்வாரா? செய்ய மாட்டார்ன்றதுக்கு இன்னொரு காரணம் வந்து இப்போ வந்து விளாடிமிர் புட்டின் வந்து ஈரானுக்கு வந்து ஆதரவு தெரிவித்து பேசிட்டு வராரு. தொடர்ந்து சில விஷயங்கள்லாம் முன்னெடுத்துருக்காரு. அதை எப்படி பார்க்குறீங்க? இப்போ இந்த நிலைமையில் இருக்கும்போது ட்ரம்ப் இப்படி வருவாருன்றது ஒரு கேள்வி. இல்லை, ட்ரம்ப் வந்து ரஷ்யா அதிபர்கிட்டையும் உக்ரைன் அதிபர்கிட்டையும் பேசி அவங்க போரையை நிறுத்துறதுக்கு நீங்கள் நெகோஷியேட் பண்ணுங்கன்னு சொல்கிறாருல்ல. அப்போ நீங்கள் வந்து ரஷ்யா அதிபரை கூப்பிடுங்க, நீங்கள் சப்போர்ட் பண்ணாங்க, நம்ம 2 பேரும் சேர்ந்து ரஷ்யாவும் அமெரிக்காவும் சேர்ந்து இதுக்கு ஒரு பீஸ்ஃபுல் செட்டில்மெண்ட்டை கொண்டாடுவோம். யார் டான்ன்றதுங்க பிரச்சனையாக இருக்குல்ல சார்? அதான் இவங்களுடைய வர்த்தக போட்டியில், இவங்களுடைய ட்ரேட் வாரில் அழியிறது மக்கள். அதான் வந்து அதை வந்து சரி பண்ணுறதுக்கு, அதை வந்து பூனைக்கு மணி கட்டுறதுக்கு சரியான ஆள் இல்லை. ஒரு நியாயமான ஒரு மனிதர் அமெரிக்காவினுடைய அதிபராக இருந்தால் கண்டிப்பாக அமைதி எங்கும் நிலவும். சரிங்க சார். ஆனால் அது நடக்கலை. 1500 கிலோமீட்டர் டிஸ்டன்ஸ் நடுவில் ஈரானுக்கு நடுவில் ஈராக் இருக்குது, இன்னொரு கண்ட்ரி இருக்குது. இவ்வளோ கேப்பில் இவங்க இவ்வளோ பெரிய தாக்குதல் எப்படி நடத்துகிறாங்க மாறி மாறி? அது பேலிஸ்டிக் மிசைல் 2000 கிலோமீட்டர் 3000 கிலோமீட்டர். நம்ம அக்னி வந்து 5000 கிலோமீட்டர் போகும், 8000 கிலோமீட்டர் போகும் அக்னி. அதனால் எங்கேயுமே இல்லையே, டைரெக்டாக குறிப்பாக ப்ரிசிஷனாக அடிக்க முடியுமே, ப்ரிசிஷனாக தாக்க. எவ்வளோ மிசைல்ஸ் வந்து இவங்க பயன்படுத்திருப்பாங்கன்றது இவங்க தான் 200 மிசைல் அடிச்சிருக்காங்கல்ல ஈரான். இப்போ 200 மிசைல்ஸ் இங்கேருந்து அடிச்சிருக்காங்க. அதில் தான் அயர்ன் டோம் வந்து செயலிழந்து எல்லாத்தையும் மேபி அரௌண்ட் 60 to 70% காலி எதிர்த்து அடிச்சிருக்க முடியும். 30% தாக்கி தானே போய் விழுகும். ஒரு சில பேர் நிறைய மிசைல்ஸ் யூஸ் பண்ணியிருக்காங்க அப்படின்றாங்களே, இதில் கால்குலேஷன் ஏதாவது வெளிப்படையாக அறிவிச்சிருக்காங்களா அப்படின்னு? அது ஒன்றும் தெளிவாக தெரியல இது வரைக்கும். அப்போ இஸ்ரேல் ஈராக்கை என்ன மாதிரியான தாக்குதல்? அவங்க ட்ரோன் தாக்குதல் பண்ணுறாங்க, அவங்களும் வந்து மிசைல் தாக்குதல் பண்ணுறாங்கல்ல. இப்போ ட்ரோன் 1000 கிலோமீட்டர் 1500 கிலோமீட்டர் ட்ராவல் அப்படி போகணும்னு அவசியம் இல்லை. மொத்தமாக எடுத்துகிட்டு போய் அங்கேருந்து லோக்கல்லேருந்து அனுப்பி விட்டுறலாம். ஓகே, அதை அனுப்பலாமே. ஆக்சஸ் இப்போ அதர் கண்ட்ரிலேருந்து கூட வார் பண்ணால் ஏற்றுப்பாங்களா? ஏர்போனில் போய் மொத்தமாக போயிட்டு அங்கேருந்து ட்ராப் பண்ணலாம் மொத்தமாக. இப்போ ஒரு நாடு இன்னொரு நாடு இருக்குது, நடுவில் இன்னொரு நாடும் இருக்குது. இப்போ இன்னொரு நாட்டு வான்வழியிலேருந்து இன்னொரு நாட்டை தாக்குதல் பண்ணுறது அது வந்து ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டமில் அது சரியாக அது அகைன்ஸ்டாக தானே நடக்குது. அகைன்ஸ்டாக பண்ணுறாங்க, அகைன்ஸ்டாக தான் போவாங்க. சில நேரங்களில் எதிர்க்க முடியாமல் இருப்பாங்க. சரி சார், இந்த போரோட முடிவு என்னவா இருக்குன்னு நினைக்கிறீங்க? முடிவெல்லாம் வராதுங்க, நெவர் எண்டிங் ஸ்டோரி. முடிவு எப்போ வரும் அப்படின்னா, யுனைடெட் நேஷன்ஸ் வந்து அமெரிக்காவுடைய சப்போர்ட்டோட இவங்க வந்து இதுக்கு வந்து யுனைடெட் நேஷனுடைய ரெசல்யூஷனை நாங்கள் இம்ப்ளிமெண்ட் பண்ணுறோம். 2 பக்கமும் கூப்பிட்டு, இஸ்ரேலையும் இவங்களையும் கூப்பிட்டு, உனக்கு என்ன கொடுத்துருக்கோமோ அதில் நீ நின்றுக்கோ, உனக்கு என்ன கொடுத்துருக்கோமோ அதில் நீ நில்லு அப்படின்னு சொல்லி இவங்க ஒரு பீஸ் கீப்பிங் ஃபோர்ஸை அனுப்பி ரீஹேபிலிட்டேஷன் சப்போர்ட் வந்து பில்லியன்ஸ் ஆஃப் டாலர்ஸை கொடுத்து திரும்பி அழிக்கப்பட்ட கட்டடங்கள்லாம் பில்டிங் திரும்பி எழுப்பப்பட்டு மக்களை வந்து அமைதியாக வாழ வச்சா மட்டும்தான் அது நடக்கும், இல்லைன்னா நடக்காது. ஈரானை சுற்றி இருக்கக்கூடிய அனைத்து நாடுகளும் ஈரான் மீது ஒரு போர் தொடுக்கிறதுக்கோ இல்லை பல விஷயங்கள் தொடர்ந்து தாக்குதல் நடத்துறதுக்கோ என்ன முக்கியமான காரணம் நீங்கள் பார்க்குறீங்க? ஈரான் வந்து நியூக்ளியர் கேப்பபிலிட்டி கொண்ட நாடு. நியூக்ளியர் ஆயுதம் இருக்கா? ஆமாம், நியூக்ளியர் கேப்பபிலிட்டி சொல்லி ஐஏஏல சொல்கிறாங்க. அவங்க சொல்கிறாங்க ஈரான் வந்து நியூக்ளியர் வச்சுருக்காங்க. என்ரிச் யுரேனியம் வச்சுருந்தாலே உங்களால் நியூக்ளியர் வெப்பன் பண்ணிடலாமே. என்ரிச் யுரேனியம் புளூட்டோனியம் இருந்தாலே போதுமே, நியூக்ளியர் வெப்பன் பண்ணிடலாமே. ஓகே, அப்போ நியூக்ளியர் வெப்பன்ஸ் இருக்கிறதுனால மட்டுமே தான் ஈரான் மீது தாக்குதல் நடைபெறும். ஆமாம் ஆமாம் ஆமாம். இது வந்து அவங்க வெளிப்படையாக சொல்லாமல் மறைமுகமாக தயாரித்து வச்சுருக்காங்களா? பண்ணுறாங்க. ஓகே, என்ன மாதிரியான தாக்குதல் நடைபெறும்? அந்த என்ன அவங்க தாக்குதல் வந்து அவங்களுடைய நியூக்ளியர் கேப்பபிலிட்டியை காலி பண்ணணும், அவ்வளோதான். காலி பண்ணி அதை ஒழிச்சிட்டோம்னா ஈரானை வந்து ஈஸியாக அதனுடைய பலத்தை காலி பண்ணிடலாம், அதனுடைய ஸ்ட்ராட்டஜிக் ஸ்ட்ரென்த்தை காலி பண்ணிடலாம். அதனுடைய ஸ்ட்ராட்டஜிக் ஸ்ட்ரென்த்து ஒன்று, இன்னொன்று வந்து எக்கனாமிக் ஸ்ட்ரென்த்து. இது ரெண்டையும் காலி பண்ணிட்டீங்க அப்படின்னா ஈரான் வந்து மற்ற நாடுகளை போல் ஆயிரும், ஈராக் மாதிரி ஆயிரும். அப்புறம் என்ன, நம்ம சொல்கிறத கேட்கும். ஓகே, அப்போ பொருளாதார ரீதியாக சோர்ஸ் ஆஃப் இன்கம் வந்து ஈராக் அதிகமாக இருக்கிறதால தான் எண்ணெய் கிணறுகள், எண்ணெய் வளங்கள்லாம், எண்ணெய் வளம் இருக்குல்ல, இவங்க தொடர்ந்து வந்து மற்ற கண்ட்ரீஸ்லாம் வந்து தாக்குதல் நடத்துகிறாங்க. அதான் காரணம். இந்த ஜியோ பொலிட்டிக்கல் பற்றி உங்களுடைய நிலைப்பாடுங்க சார்?
ஜியோ பொலிட்டிக்கல் வந்து ஒட்டுமொத்தமாக ஏதாவது ஒரு பகுதியில் வந்து மக்கள் வந்து போர் என்ற சூழலுக்கு வந்து தள்ளப்படுகிறார்கள். தள்ளப்படுறதுக்கு காரணமாக என்ன இருக்குது அப்படின்னா வந்து ஒன்று டெரிட்டோரியல் ஆசை அதிகமாக இருக்குது. அதாவது நாட்டினுடைய எல்லைகளை விரிவடையணும்னு சொல்லி விரிவடையணுன்ற எண்ணம் இருக்குது. இன்னொன்று வந்து அவங்களுடைய எக்கனாமி, அவனுடைய நேச்சுரல் ரிசோர்ஸஸ், வளம், எண்ணெய் வளம், கேஸ் வளம், எரிவாயுனுடைய வளம், இந்த எண்ணெய் வளங்கள், இந்த வளங்கள்லாம் காரணமாக இருக்குது. அப்புறம் ஸ்ட்ராட்டஜிக் அட்வான்டேஜ். இந்த நாடு என்ன பக்கத்தில் இருக்கக்கூடிய நாடு என்னுடைய நாட்டினுடைய ஒட்டுமொத்த பாதுகாப்புக்கு அச்சுறுத்தலாக இருந்தால் அந்த நாட்டை காலி பண்ணு, இதுதான் கணக்கு. ஓகே, இதெல்லாம் தான் ஜியோ பொலிட்டிக்கல் இம்பேலன்சஸை க்ரியேட் பண்ணுது. அப்போ டெரிட்டோரியல் இன்ட்ரெஸ்ட்டு, நேச்சுரல் ரிசோர்ஸஸ் என்னுடைய மேலே இருக்கக்கூடிய அதை அபகரிக்க வேண்டிய எண்ணம், அப்புறம் வந்து உங்களுக்கு ஸ்ட்ராட்டஜிக் அட்வான்டேஜ். இதுக்கு எல்லாத்துக்குமே டான் வந்து அமெரிக்கா மட்டும்தான். அமெரிக்கா இது எல்லா நாடுகள்லையும் புகுந்து அவங்களுடைய ரிசோர்ஸை கொள்ளையடிக்கிறாங்கன்றது நிதர்சனமான உண்மையா? அது உண்மை. அது எல்லா நாளும் கொள்ளையடிக்கிறாங்கன்னு சொல்கிறதில்ல, அந்த நாடுடைய வளங்களை இவங்க எடுக்கிறாங்க. ரெண்டும் ஒன்று தான். அதான் கொள்ளையடிக்கிறதும் வளங்களை எடுக்கிறதும் ஒன்று தான். பணம் கொடுத்து எடுத்தாலும் அதுக்கு பேர் எனக்கு வேணும், ஆக்சஸ்க்கு வேணும். ஓகே, இப்போ தானே ட்ரம்ப் வந்த பிறகு தானே சொல்கிறாரு, நானே எண்ணெய் உற்பத்தி பண்ணுவேன், நானே கேஸ் உற்பத்தி பண்ணுவேன். இவ்வளோ நாள் அவங்களுடைய ரிசோர்ஸை அப்படியே தான் வச்சுருந்தாங்க, பாதுகாத்து வச்சுருக்காங்க ஃப்யூச்சருக்காக. சரிங்க சார், மீண்டும் ஒரு தளத்தில் பல்வேறு விஷயங்களை நம்ம தொடர்ந்து பேசலாம். நேயர்களே வணக்கம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிக்கும்னு நினைக்கிறேன். இது போன்ற வீடியோக்களை தொடர்ந்து நாங்கள் தர இருக்கிறோம். உங்களுடைய அன்பும் உங்களுடைய ஆதரவும் எங்களுடைய சேனலை பின்தொடர்வது தான். எங்கள் சேனலை லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம் சார். நன்றி, வணக்கம்.